வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு வாரம் 7 நாட்கள் ஒரு நாட்டின் வரலாற்றை முழுமையாக மாற்ற முடியுமா? 1983 ஜூலை மாதத்தில் இலங்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையாகவே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பல குடும்பங்கள் ஒரே இரவில் தங்கள் வீடுகளையும் உறவுகளையும் எதிர்காலத்தையும் இழந்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே பாதுகாப்பற்றவர்களாக மாறினர். இன்று உலகம் முழுவதும் பரவி வாழும் இலங்கை தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் வரலாற்றிலும் இலங்கை அரசியல் வரலாற்றிலும் கருப்பு ஜூலை ஒரு ஆழமான தடத்தை விட்டு சென்றுள்ளது. ஆனால் இந்த நிலை ஒரே நாளில் உருவாகவில்லை. அதன் பின்னணியில் பல தசாப்தங்களாக உருவான அரசியல், மொழி, சமூக மற்றும் இனப்பதற்றங்கள் இருந்தன. 1948 இலங்கை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது. புதிய நாடு பல இனங்களையும் பல மதங்களையும் பல மொழிகளையும் கொண்டிருந்தது. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு ஏற்பட்ட சில அரசியல் முடிவுகள் தமிழர்களிடையே புறக்கணிப்பு உணர்வை அதிகரித்தன. 1956 சிங்கள ஒன்லி ஆக்ட் இயற்றப்பட்டது. அதன்படி சிங்கள மொழி அரச மொழியாக அறிவிக்கப்பட்டது. தமிழ் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. பின்னர் பல்கலைக்கழக சேர்க்கை கொள்கை மாற்றங்கள், அரசு பணியில் ஏற்பட்ட சிக்கல்கள், நிலப்பகுதி குடியேற்ற திட்டங்கள், இவை அனைத்தும் இனங்களுக்கு இடையிலான நம்பிக்கையை மேலும் பாதித்தன. 1961 தமிழர் சத்தியாகிரக போராட்டம், 1972 புதிய அரசியலமைப்பு, 1976 மட்டுக்கோட்டை தீர்மானம், 1977 இன வன்முறை, 1981 யாழ்ப்பாண பொது நூலகம் தீக்கிரையானது. அந்த நூலகத்தில் சுமார் 95,000க்கும் மேற்பட்ட அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள், வரலாற்று ஆவணங்கள் இருந்ததாக பதிவுகள் குறிப்பிடப்படுகின்றன. இது பல தமிழர்களுக்கு ஒரு கலாச்சார இழப்பாகவும் மன அழுத்தமாகவும் அமைந்தது. 1970களின் இறுதியில் தமிழ் இளைஞர்களில் சிலர் அரசியல் வழிமுறைகள் பலனளிக்கவில்லை என்று கருதி ஆயுத போராட்டத்தை தேர்ந்தெடுத்தனர். பல அமைப்புகள் உருவாகின. அவற்றில் LTTE, டெலோ, EPRLF, பிளாட் மற்றும் பிற அமைப்புகளும் இருந்தன. இந்நிலையில் அரசுக்கும் ஆயுத குழுக்களுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்தன. 1983 ஜூலை 23 யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் நடத்திய தாக்குதலில் 13 இலங்கை இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அடுத்த சில மணி நேரங்களில் நிலைமை வேகமாக மாறத் தொடங்கியது. ஜூலை 24 முதல் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை வெடித்தது. பல வரலாற்று ஆய்வுகள் வாக்காளர் பட்டியல் போன்ற தகவல்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் சில இடங்களில் தாக்குதல்கள் திட்டமிட்ட முறையில் நடைபெற்றதாகவும் குறிப்பிடுகின்றன. ஆனால் இந்த விவரங்கள் குறித்து பல்வேறு ஆய்வாளர்கள் மற்றும் அறிக்கைகள் வேறுபட்ட விளக்கங்களையும் வழங்குகின்றன. வீடுகள் எரிக்கப்பட்டன, வணிகங்கள் அழிக்கப்பட்டன, வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன, பல குடும்பங்கள் அயலவர்களின் உதவியால் தப்பினர். சில சிங்கள குடும்பங்கள் தமிழ் குடும்பங்களை பாதுகாத்தனர். தமிழ் குடும்பங்களை தங்கள் வீடுகளில் மறைத்து பாதுகாத்த சம்பவங்களும் பின்னர் பதிவு செய்யப்பட்டன. இந்த மனிதநேய செயல்களும் இந்த இருண்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதியாக நினைவு கூறப்படுகின்றது. கருப்பு ஜூலையின் மிகுந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகளில் ஒன்று வெலிக்கடை சிறைசாலை படுகொலை. ஜூலை 25 பின்னர் ஜூலை 27 சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழ் கைதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. மொத்தம் 50க்கும் மேற்பட்ட கைதிகள் உயிரிழந்தனர். அவர்களில் தமிழ் ஆயுத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்களும் மற்ற கைதிகளும் இருந்தனர். இந்த சம்பவம் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் கடும் கவனத்தை ஈர்த்தது. பின்னர் சிறை பாதுகாப்பு குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. கருப்பு ஜூலை சர்வதேச ஊடகங்களில் முக்கிய செய்தியாக மாறியது. BBC, தி நியூயார்க் டைம்ஸ், தி கார்டியன் மற்றும் பல உலக ஊடகங்கள் இலங்கையில் நடந்த வன்முறைகளை செய்தியாக வெளியிட்டன. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் பிற மனித உரிமை அமைப்புகள் நடந்த வன்முறைகள் குறித்து விசாரணை மற்றும் பொறுப்பு கூறல் அவசியம் என வலியுறுத்தின. இந்தியா, குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் எதிர்வினைகள் எழுந்தன. மத்திய அரசும் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டது. கருப்பு ஜூலைக்கு பிறகு இலங்கையை விட்டு வெளியேறும் தமிழர்களின் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்தது. ஆயிரக்கணக்கானோர் படகுகள் மூலம் தமிழ்நாட்டை அடைந்தனர். பின்னர் கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, நோர்வே என உலகம் முழுவதும் குடியேறத் தொடங்கினர். இன்று உலகளாவிய இலங்கை தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் உருவாக்கத்தில் 1983 முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. பல ஆய்வாளர்களின் கருத்துப்படி கருப்பு ஜூலை
தமிழ் இளைஞர்களிடையே ஆயுத இயக்கங்களுக்கு ஆதரவை அதிகரிக்க ஒரு முக்கிய காரணியாக அமைந்தது. அதன் பின் இலங்கை உள்நாட்டு போர் தீவிரமடைந்தது. 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தம் IPKF, 1990களில் கடுமையான போர்கள், 2002 போர் நிறுத்த ஒப்பந்தம், 2009 போர் இராணுவ ரீதியாக முடிவடைந்தது. ஆனால் மனித இழப்புகள், காணாமல் போனோர், இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இவற்றின் தாக்கம் இன்றும் தொடர்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் பல தமிழ் அமைப்புகள், மனித உரிமை இயக்கங்கள் மற்றும் புலம்பெயர் சமூகங்கள் கருப்பு ஜூலையை நினைவு கூறுகின்றன. நீதிக்கான கோரிக்கைகள், உண்மையை கண்டறிதல், நல்லிணக்க முயற்சிகள் இன்றும் பல்வேறு வடிவங்களில் தொடர்கின்றன. இலங்கையிலும் சர்வதேச அளவிலும் வரலாற்றை புரிந்து கொண்டு அதே தவறுகள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதே பலரின் முக்கிய நோக்கமாக உள்ளது. கருப்பு ஜூலை ஒரு இனத்தின் துயர கதை மட்டுமல்ல, அது வெறுப்பு, அரசியல் பிளவு, அச்சம் மற்றும் வன்முறை ஒரு நாட்டை எவ்வளவு ஆழமாக பாதிக்க முடியும் என்பதை நினைவூட்டும் வரலாற்று பாடமாகும். வரலாற்றை நினைவு கூர்வது கடந்த காலத்தை மீண்டும் வாழ்வதற்கல்ல, எதிர்காலத்தில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனித மரியாதை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. இது உங்களுக்கு தெரியுமாவிற்காக அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிய சிறப்பு அத்தியாயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.